ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி வெப் டிசைனிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இனிமேல் உங்களுக்கு கண்டினியூஸாக வெப் டிசைனிங் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ சீரீஸ் நம்ம போடுவோம். ஸோ மறக்காமல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதில் ஆல் ஆப்ஷன் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். சிலருக்கு நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நம்ம சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நம்ம போஸ்ட்லாம் போடுவோம் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம். ஸோ அதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பப்போலாம் வீடியோ போடுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சோஷியல் மீடியாவில் நம்ம ஐடி Ready2Design அஃபிஷியல், இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே அவைலபிள். இது உங்கள் Ready2Design, கிரியேட் யுவர் ஓன் டிசைன் வித் அஸ். இப்போ ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு பேசிக்காக ஒரு கோடிங் நாலேஜோ இல்லைனா ஏதோ ஒரு ஃப்ரேம் ஒர்க்கோ தெரிஞ்சிருக்கணும். பட் டேரெக்டாக நம்ம அதுக்குள்ளே போயிட வேணாம். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுக்கு மூவ் பண்ணலாம். இப்போ பேசிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோடிங் நாலேஜ் இல்லாதவங்க எப்படி நம்ம டிசைன் பண்ணலாம் வெப்சைட்டை அப்படின்னா, நிறைய பேர் ஒரு கம்பெனி வச்சுருப்பீங்க. இல்லை அப்படின்னா பேசிக்காக எனக்கு கோடிங் நாலேஜே தெரியாது, ஜஸ்ட் எனக்கு இந்த கூகுள் தெரியும், கூகுளில் இதெல்லாம் யூஸ் பண்ண தெரியும், சர்ச் பண்ண தெரியும், இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் உங்களுக்கான வெப்சைட்டை டிசைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் லேப்டாப்பில் இல்லைனா சிஸ்டத்தில் நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஆட்ஸ் கூட வந்திருக்கலாம். wings.com இந்த சைட் தான் அது. இது ஒரு வெப்சைட் பில்டிங் சைட், ஓகேங்களா? வெப்சைட் பில்டர்னு சொல்லுவாங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதை டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு லாகின் பேஜ் காமிக்கும். உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா அதை நீங்கள் சைன்அப் பண்ணிக்கோங்க. சைன்அப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் அப்புறம் பாஸ்வேர்டு இதெல்லாம் கேட்கும். கொடுத்து நீங்கள் சைன்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபேஸ்புக்கோ இல்லை கூகுளோ அதை வச்சு கூட நீங்கள் அக்கௌண்ட்டை டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லாகின் போய்க்கோங்க. லாகின் போய்ட்டு உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கிரியேட் நியூ சைட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜுக்கு அது கொண்டு போகும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு சைட்டாக, இல்லை அப்படின்னா டிசைனருக்கு அந்த கேட்டகரி வைஸ் உங்களுக்கு என்ன மாதிரி சைட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அதர்ஸ் கொடுத்து நீங்கள் போய்க்கலாம். இப்போ நான் டிசைனர் அப்படின்னா டிசைனர் கொடுத்துருக்கேன். கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 கொஸ்டின் கேட்கும். அதில் ஒன்று என்ன அப்படின்னா அதில் சில கொஸ்டின்ஸ்லாம் வரும் உங்களுக்கு. நீங்கள் அதை ஜஸ்ட் ஆன்சர் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா அதை வச்சு உங்களுக்கு ஒரு சைட்டு அதுவே க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். இன்னொன்று நம்ம ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இருக்கும், ஆல்ரெடி டிசைன் பண்ண வெப்சைட் இருக்கும். அதில் போய் நம்ம எது பிடிச்சிருக்கோ அந்த டிசைன் செலக்ட் பண்ணி அதில் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இது ரெண்டையுமே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இதை ஸ்டார்ட் நவ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினாக நெக்ஸ்ட் கேட்டுக்கிட்டே வரும். இப்போ சைட் நீங்கள் எது க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கிராஃபிக்ஸ் டிசைனர் அப்படின்னு நீங்கள் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அதில் உங்களுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறது கேட்கும். உங்களுக்கு புக்கிங் ஆப்ஷன் வேணுமா அப்படின்னா தேவையில்லை அது செக் பாயிண்ட் எடுத்து விட்டுறலாம். சேட் வேணும்னா சேட் வச்சுக்கலாம், பிளாக் வேணும்னா பிளாக் வச்சுக்கலாம். நம்ம அது ரெண்டையும் வச்சுக்கலாம். வச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஒரு வெப்சைட் நேம் கேட்கும், நம்ம R2Dன்னு கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் ஏற்கனவே ஒரு வெப்சைட் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை லிங்க் பண்ணுறனா பண்ணிக்கலாம். இல்லை என்ன அட்ரஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், இதெல்லாம் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து நீங்கள் ஒரு தீம் செலக்ட் பண்ணணும். இந்த இதில் ஏதாவது ஒரு தீம் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த தீம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கண்டினியூ. இப்போ இந்த தீம் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட் இந்த தீமை பேஸ் பண்ணி தான் உங்கள் டிசைன் இருக்கும். அந்த தீம் கலர் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ஹோம் பேஜ் டிசைன்லாம் இதில் பிக் பண்ண சொல்லி காமிக்கும். அந்த ஹோம் பேஜ் டிசைனில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3ல் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இதோ சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹோம் பேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வேறு என்னென்ன பேஜஸ்லாம் உங்களுக்கு வேணும், அபவுட் அஸ், அப்புறம் இந்த கான்டாக்ட் பேஜு, தென் உங்கள் ஒர்க் பற்றி சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒர்க்கோட பேஜு, அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களோட போர்ட்ஃபோலியோ, அந்த மாதிரி என்னென்ன பேஜஸ்லாம் வேணுமோ அது எல்லாமே இங்கே உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இது கான்டாக்ட் பேஜு, ரிசோர்ஸஸ், அப்புறம் கிளைண்ட்ஸ் பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னா கிளைண்ட்ஸோட பேஜ் இருக்கும்.
இது வந்து உங்கள் ஒர்க்கு போர்ட்ஃபோலியோ மாதிரி கேலரி மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இது அபவுட் அஸ் பேஜ். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பேஜ் கொடுத்து நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். கான்டாக்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கிளைண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கிளைண்ட் பேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. தென் இன்ஸ்டாகிராம் உங்கள் அக்கௌண்ட் லிங்க் பண்ணோம் அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு எடிட் சைட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. இப்போ கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட சைட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம என்னென்னலாம் வந்து நம்ம பேஜை செலக்ட் பண்ணோமோ அந்த பேஜோட லிஸ்ட்டு ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மேலே காமிச்சிருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும். மேலே இந்த மாதிரி ஹோமு, நம்ம பிளாகு, அப்புறம் அபவுட்டு, ஒர்க்கு, கிளைண்ட்டு, இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்ல, அந்த பேஜோட லிஸ்ட் எல்லாமே மேலே இருக்கும். ஹோம் பேஜ் செலக்ட் பண்ண ஹோம் பேஜோட டிசைன் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து கொஸ்டின் கேட்டிருக்கோம், அதில் வந்து ஆன்சர் பண்ணி நம்மளுக்கான வெப்சைட்டை வந்து இப்படி டிசைன் பண்ணியாச்சு. இதில் நம்ம எதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து உங்கள் லோகோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா லோகோ வச்சுக்கலாம். நீங்கள் இந்த இருக்குது லோகோ இருக்குல்ல, இது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லோகோ வந்து இந்த இடத்துல கேட்கும். இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இது நீங்கள் எடிட் கொடுத்து உங்களுக்கு ஏதாவது லோகோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணி இதில் வச்சுக்கலாம். இதோட சைஸை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இங்கே அட்ஜஸ்ட் பண்ணும்போது. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். தென் வந்து கீழே அப்படியே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? இதில் நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா இதில் போயிட்டு எடிட், அதே தான் எடிட் நீங்கள் கொடுத்து என்னென்ன வேணுமோ அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கண்டென்ட் நான் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும் உங்களுக்கு. இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து உங்கள் கண்டென்ட்டை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அபவுட் அஸ் அப்படிங்கிற மாதிரி. ஹெட்டிங் வந்து இந்த இடத்துல இருக்கும். இதில் இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே உங்களுக்கு இந்த இமேஜ் எடுத்துகிட்டு உங்கள் இமேஜ் வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி உங்கள் பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சைட்டை வந்து நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு கோடிங் நாலேஜ் வேணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஸோ வந்து ஏதாவது ஒரு செக்ஷன் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கேலரி மாதிரி இருக்குது. எனக்கு வந்து இன்னொரு செக்ஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு செக்ஷன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிற டிசைன்ஸ் வந்து இந்த இடத்துல காமிக்கும். இந்த இருக்குல்ல, நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும், அந்த செக்ஷன் வந்து அப்படியே அந்த இடத்துல வந்துடும். இந்த வந்துருச்சு இந்த மாதிரி. இதில் நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து எடிட் பண்ணுறேன்னா அப்படியே ஜஸ்ட் வந்து எடிட் மட்டும் கொடுத்துட்றோம் நம்ம. ஸோ வந்து இது வந்து ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ஜஸ்ட் வந்து உங்கள் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வெப்சைட்டை நீங்களே க்ரியேட் பண்ணிடலாம். இது கோடிங் வேணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ எனக்கு இந்த டிசைன் வந்து நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 3 டெம்ப்ளேட் தான் காமிச்சிச்சு. ஓகேங்களா? அந்த 3லேருந்து ஒன்று நம்ம பிக் பண்ணியிருக்கோம். பட் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் பார்த்தோம்ல, ஸ்டார்டிங்கில் 2 ஆப்ஷன் கேட்டுச்சு. ஒன்று வந்து நம்ம கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணி வந்தது, இன்னொன்று வந்து டெம்ப்ளேட் சூஸ் பண்ணுறது, அந்த ஆப்ஷனுக்கு போய்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சைட்டை எப்படி பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா மேலே இங்கே பப்ளிஷிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டாலே ஜஸ்ட் வந்து உங்கள் வெப்சைட் வந்து பப்ளிஷ் ஆயிரும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு URL கொடுத்துருவாங்க. அதே நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பப்ளிஷ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. பட் அதில் வந்து உங்களுக்கு அந்த wix.com அந்த மாதிரி வந்து உங்களுக்கு டொமைன் நேமில் வந்து அவங்களோட பிராண்டிங்கும் வரும். ப்ளஸ் வந்து நீங்கள் வெப்சைட் பப்ளிஷ் பண்ணுறப்ப அவங்களோட ரிப்பனும் உங்களுக்கு வந்து வந்திருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து கோடிங்கில் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி தான் நம்மளோட வெப்சைட் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி வந்து நம்மளுக்கு ஒரி பண்ண அவசியம் இல்லை. இப்போ வியூ சைட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சைட் வந்து நீங்கள் என்ன டிசைன் பண்ணிங்களோ அது அப்படியே ஓப்பன் ஆயிரும் இங்கே. ஓகேங்களா? தெரியுதா? நீங்கள் என்ன டிசைன் பண்ணிங்களோ உங்களோட சைட் வந்து அப்படியே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கோடிங் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. இல்லை நீங்கள் சேட் ஆட் பண்ணிங்களா, அந்த சேட் வந்து இங்கே வந்துடும். ஓகேங்களா? யாராவது வந்து உங்கள் டைப் பண்ணாங்க அப்படின்னா அதோட சேட் எல்லாமே உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டோட ப்ரொஃபைல் இருக்குல்ல, நம்ம லாகின் பண்ணோம்ல, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த சேட்லாம் வந்துடும். அதில் நீங்கள் போயிட்டு அந்த கிளைண்ட்டுக்கு வந்து நீங்கள் ரிப்ளை பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அந்த இன்னொரு டைப்புக்கு வந்து போகலாம். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ வந்து க்ரியேட் நியூ சைட் கொடுத்துட்டு அதே மாதிரி தான் என்ன கேட்டகரியோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணக்கப்புறம் அதே மாதிரி இந்த கேட்டகரி நம்ம பார்த்தாச்சு. இன்னொன்று வந்து
டெம்ப்ளேட் வந்து சூஸ் பண்ணுறது. இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வெப்சைட்ஸ் அவைலபிளாக இருக்கும், நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன டெம்ப்ளேட் பிடிச்சிருக்கோ அதை ஜஸ்ட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்த மாதிரி தான். பட் இதில் வந்து டெம்ப்ளேட் ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு இருந்திருக்கு. இந்த டெம்ப்ளேட்டை நம்ம வந்து எடிட் பண்ணுறது அப்படின்னா இந்த எடிட் ஆப்ஷன் போய்க்கலாம். இல்லை நான் டெம்ப்ளேட் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வியூ கொடுத்துக்கலாம். நம்ம டேரெக்டாக வந்து எடிட் கொடுத்துட்டு அந்த வெப்சைட்டோட டிசைன் டெம்ப்ளேட் எல்லாமே நம்மளுக்கு வந்து வந்துடும். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் எடிட் கொடுத்து நம்ம என்னென்ன செக்ஷன் எடிட் பண்ணுமோ அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து நீங்கள் வந்து அந்த பேஜஸ் எல்லாமே செலக்ட் பண்ண முடியாது. நீங்களாக தான் ஓனாக வந்து ஒவ்வொரு செக்ஷனும் ஆட் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பேஜையும். ஓகேங்களா? ப்ரீடிஃபைண்டாக வந்து ஒரு 4-5 பேஜ் இருக்குது அப்படின்னா அந்த 4-5 பேஜ் மட்டும்தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து ஏதாவது பேஜ் வேணும் அப்படின்னா அதில் காமிச்ச மாதிரி நிறையா பேஜஸ் காமிக்காது. நீங்களாக ஒரு பேஜை ஆட் பண்ணி அதுக்குள்ளே செக்ஷன்ஸு நீங்களாக தான் வைக்கணும். ஓகேங்களா? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் நாலேஜ் இருக்கவங்க இதில் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிற கஸ்டமைஸ் டிசைனை வந்து நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். அப்படி கீழே போனீங்க அப்படின்னா என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற டிஸ்பிளே காமிக்கும். ஸோ வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணணும் செக்ஷன்ஸ் அப்படின்னா இந்த ஆடுங்கிற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன செக்ஷன் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் நீங்கள் போனாலே தெரியும், உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணாலே அந்த செக்ஷன் வந்து அங்கே வந்துடும் உங்களுக்கு. இல்லை எனக்கு இருக்கையில் எடிட் பண்ணுறனாலும் நீங்கள் ஜஸ்ட் வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு. அதில் நீங்கள் வந்து சைஸு நீங்கள் தீம் மாற்றினா கலர் மாற்றினா மாற்றிக்கலாம். தென் வந்து ஃபாண்ட்டோட ஸ்டைலு, போல்டு, இந்த மாதிரி எஃபெக்ட்ஸு எல்லாமே இருக்கும். இது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிட்டு அப்படியே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது செட் ஆகிரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ மற்ற பேஜஸ்லாம் நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா மேலே பேஜுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு பேஜஸோட லிஸ்ட்டு காமிக்கும். பட் ஆனால் இதில் நம்ம சொன்ன மாதிரி குறிப்பிட்ட அந்த தீம்க்கு ஏற்ற மாதிரி அந்த பேஜஸ் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேஜஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதில் வந்து காண்டாக்ட் பேஜ் இல்லை நம்மளுக்கு. நம்ம மேனேஜ் போயிட்டு அதில் ஒரு பேஜ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காண்டாக்ட் அப்படின்னு ஒரு பேஜை ஆட் பண்ணிவிட்டு இதை காண்டாக்ட்னு மாற்றிட்டு இதை நம்ம லாஸ்ட்டாக வைக்கணும் அப்படின்னா லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துடும். இப்போ இதுதான் நம்மளுக்கு காண்டாக்ட் பேஜ் நம்ம க்ரியேட் பண்ணது இங்கே இடத்துல வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு நீங்களாக தான் இந்த பேஜ் வந்து டிசைன் பண்ணணும். ஓகேங்களா? ஆட் கொடுத்து உங்களுக்கு வந்து இந்த காண்டாக்டில் என்னென்ன இருக்கணும், ஒரு இமேஜ் இருக்குன்னா இமேஜ் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த இதில் வந்து பிக் பண்ணி நீங்கள் அட்ரஸ் வச்சுக்கலாம். தென் வந்து மேப் வைக்கணும் அப்படின்னா அதுலேயும் இதில் இருக்கும். ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இதோட லிங்க் எல்லாத்தையும் நீங்கள் இந்த சில சைடில் வச்சுட்டு ஃபுல்லாக உங்களுக்கு பேஜ் எப்படி வேணும் அப்படிங்கிறத நீங்களே கஸ்டமைஸ்டாக டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இதில். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் வெப்சைட்டை நீங்களே வந்து டிசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் வச்சு காட்டுறேன். இதில் நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காண்டாக்ட் ஃபார்ம் அப்படின்னா காண்டாக்ட் ஃபார்ம் வந்துடும். இதில் நீங்கள் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இப்போ அது வந்து நமக்கு இந்த பேஜுக்குள்ளே வந்துருச்சு. அதை நம்ம எவ்வளோ சைஸுக்கு வேணுமோ அந்த இடத்துல மட்டும் அதை நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை நம்ம சைஸ் கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்கள் ஃபார்ம் வந்து டிசைன் பண்ணிட்டு இப்போ ரைட் சைடில் வந்து ஏதாவது வைக்கணும் அப்படின்னா நீங்கள் மேப்பு கூட வச்சுக்கலாம். இப்போ ஆட் போயிட்டு இப்போ மேப் வைக்கணும் அப்படின்னா சர்ச் போயிட்டு நீங்கள் மேப்புன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மேப் காமிக்கும். இப்போ கூகுள் மேப் அப்படின்னா கூகுள் மேப் கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் உங்களுக்கு இதுலேயும் டிசைன்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் எது வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நம்ம ஜஸ்ட் வந்து அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ வந்து அதோட சைஸை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். பட் இது வந்து நீங்கள் ஃபுல்லாக கஸ்டமைஸ்டாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இதுக்கு பொறுமை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு எப்படிலாம் டிசைன் வேணுமோ உங்களோட கஸ்டமைஸ் டிசைனை வந்து நீங்களே டிசைன் பண்ணி உங்கள் பேஜை வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வெப்சைட்டை டிசைன் பண்ணலாம்.
ஸோ வந்து இதுக்கு கோடிங் நாலேஜ் எதுவுமே அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி உங்களுக்கு ஒரு டிசைன் பண்ண தெரிஞ்சு அப்படின்னாலே போதும். நீங்கள் உங்களுக்கான ஓன் வெப்சைட்டை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து இந்த சைட்டோட பிராண்டிங் வந்து உங்களுக்கு ரிப்பன் காமிக்கும் உங்கள் சைட்டில். அப்புறம் வந்து உங்கள் URL வந்து அவங்களோட நேமில் வரும். நீங்கள் தனியாக வந்து டொமைன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் நம்ம ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட டொமைனில் வரும். ஸோ வந்து ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ணோம் அப்படின்னா அதில் நிறைய வழிகள் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன, அப்புறம் வந்து கோடிங்கில் எப்படி நம்ம வெப்சைட்லாம் டிசைன் பண்ணலாம், கோடிங் லாங்குவேஜ் இதை பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் போடுவோம். ஸோ மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட். தேங்க்யூ.